சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குது. திருவிழாவில் உங்களுக்கு கொடுக்கணும்னு செவரக்கோட்டையிலேயே வாங்கினேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காப்பு கட்டி உங்களை சாமின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால தான் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனந்தி, அழகனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். கேட்டா கோவப்படாம பதில் சொல்லணும். ஏன் அன்பு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? நீங்க என்ன கேட்டாலும் நான் கோவப்பட மாட்டேன், கேளுங்க. அழகன் விஷயத்துல நீங்க அவனை பாத்துறணும்னு தேடி ஏங்குனத நான் பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கேன். ஆனா எப்போ நந்தா அழகன்னு சொல்லிட்டு வந்தானோ அதுக்கப்புறம் நீங்க அழகனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போன மாதிரி தோணுது. அதுக்கு என்ன காரணம் ஆனந்தி? எல்லாரும் மாதிரியும் நீங்களும் நான் அழகனை வெறுத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா அன்பு? சச்சா, நான் அப்படிலாம் நினைக்கலைங்க. அழகனோட கிஃப்ட் எல்லாம் நீங்க என்கிட்ட கொடுக்கும்போது கூட பத்திரமா பாத்துக்கோங்க, நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசுறிய? ஆனா அதுக்கப்புறம் நீங்க அழகனை பத்தியோ அழகனோட பொருளை பத்தியோ என்கிட்ட கேட்கவும் இல்லை, நீங்க எதுவும் பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் கூட நானாக தான் அழகனை பத்தி உங்கள்கிட்ட வந்து பேசினேன். அதுக்கப்புறம் அங்க பானை உடைஞ்சு காப்பு கட்டி நகை காணாம போனதுன்னு என்னென்னமோ நடந்து போச்சுங்க. ஆனா நேத்து ஊர்ல இருந்து ஹாஸ்டல்ல வந்து இறங்குனதும் உங்ககிட்ட அழகனை பத்தி கேட்டேனே, நீங்க தான் பொறவு சொல்றேன்னு சொல்லிட்டிய. அதனால தாங்க இப்ப கேட்கணும்னு தோணுச்சு. அழகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இப்போ நீங்க இருக்கீங்களா?